அம்மா, பொண்ணை நீனே நேரடியாக பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கறது நல்லது தானே மக்களே. நீனே போய் பேசிட்டு வாப்போ. சரிம்மா, போய் பேசிட்டு வரேன். சும்மா வெக்கப்படாமல் போய் பேசுங்க தம்பி. மனசு விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தரோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க அப்பா தான் சொன்னாங்கன்னு பேச்சு வரக்கூடாதுல்ல. சரிங்க. எட்டி நயன்தாரா, இன்னும் கோயிலுக்கு எதுவும் நேர்த்தி கடனா நின்றுக்கிட்டே இருக்கணும்னு அட இப்படி உட்காரு. எட்டி காப்பி கொடுக்கும்போது மாப்பிள்ளைய பாத்தியா இல்லையா? நீ மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? எக்கா அது வந்து எட்டி நீ வந்தது வேணா போனது வேணா, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டி. அக்கா நான் மாப்பிள்ளைய சரியாவே பார்க்கலைங்கக்கா. எட்டி நீ வந்து நின்ற நிமிஷத்துல இருந்து நீ போற வரைக்கும் அந்த பையன் உன்னைய வச்சகன்னு வாங்காம குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நீ பார்க்கலைன்னு சொல்ற எம்டி. இதை யாரை நம்ப சொல்ற நீ? பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு நிமிஷம் தலையை நிமிந்து பார்த்தாலே தலையில வச்சிருக்கிற கேப்ல இருந்து காலில் போட்டிருக்கிற ஷூ சாக்ஸ் வரைக்கும் கரெக்டா சொல்லுவீங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஒழுங்கா சொல்லு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அக்கா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல. சரி போன வரைக்கும் போயிட்டு போகுது. இப்போ மாப்பிள்ளை தனியாக பேச வராருல, இப்போவாது அவர் முகத்தை பார்த்து அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒழுங்காக பேசிட்டி. அவர் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா நான் இன்னும் படிச்சிருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒழுங்காக சொல்லு. இல்லைன்னா பட்டிக்காட்டில் இருந்து பொண்ணு எடுக்கிறோம் சரியான மண்ணு முக்கிலியா இருக்கும் போலேன்னு வேணான்ட்டு போயிட போகிறாங்க. வேணான்னு போனால் போகட்டும். எட்டி நயன்தாரா, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். மாப்பிள்ளை அந்த அளவுக்கு நல்லாலாம் இல்லை. ஏதோ கருவாட்டு பனைக்கில் சுருட்டி எடுத்துட்டு வந்தது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, கண்ணு என்னமோ டோரி கண்ணாட்டமா இங்கிட்டு பார்க்குறானா அங்கிட்டு பார்க்குறானே தெரியல. தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி நரைச்சு போய் ஆளே என்னவோ மாதிரி கிளட்டு போய் மாட்டமா இருந்தான்ட்டி. உனக்கெல்லாம் இந்த மாப்பிள்ளை செட் ஆகாது, பேசாம வேணான்னு சொல்லிடுவோமா? அக்கா என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாடி நயன்தாரா, நல்ல வேலை நீ மாப்பிள்ளைய பார்க்கல. பார்த்துருந்தேன்னு வச்சுக்கவே அங்கனக்குள்ளேயே வாமிட் பண்ணியிருப்ப. அவ்வளோ ஒரு கேவலமான மூஞ்சிட்டி. இந்த அக்கா இப்படி பொய் சொல்றாங்க. மாப்பிள்ளை நல்லா தானே இருந்தாரு. சரிட்டி நயன்தாரா, நான் கிளம்புறேன். அங்கே எல்லாரும் நீ காணோம்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை வந்தாருன்னா அவரை வாசல்லே வச்சு விரட்டி விட்டுரு. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீங்க கிளம்புங்க முதல்ல, நான் வேற மாப்பிள்ளைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரியா? நெடுவாளி அக்கா, சும்மா நீங்களாம் பார்த்தது மாதிரி ஏதாவது சொல்லாதீங்க. கருவாட்டு பானையில் சுருட்டி எடுத்தது மாதிரிலாம் ஒன்றும் ட்ரெஸ் பண்ணல. அழகாக நீட்டாக அயன் பண்ண எனக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஷூ கூட போட்டிருந்தாரு, செப்பல் போடலை தெரியுமா? அழகாக பிளாக் லைனில் ஒயிட் ஷூ போட்டிருந்தாரு. கண்ணெல்லாம் ஒன்றும் டோரி கண்ணு மாதிரிலாம் இல்லை. அழகாக நல்லா நீட்டாக முட்டை கண்ணு வச்சுட்டு அழகான நீண்ட புருவம், அப்புறம் முட்டுவாய்க்கு கீழே சின்னோண்டு அழகான தாடி வச்சு நல்ல ஸ்டைலாக தான் இருந்தார். அப்புறம் கழுத்தில் கூட குட்டியாக ஒன்றுமே தெரியாத அளவுக்கு லைன் செயின் போட்டிருந்தாரு தெரியுமா? நீங்கள் என்னமோ தேவையில்லாமல் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடேங்கப்பா, எட்டி பார்க்கலைன்னு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்படி அளந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறவ. நீங்க அவரை பத்தி ஏன் தப்பா சொல்றீங்க? உங்களுக்கு அவரை பிடிக்கலையா? எடி மெண்டலு, அந்த பையனை யாருக்கிட்டையும் பிடிக்காம போகும். ஒரு நிமிஷம் இரு. தம்பி விக்னேஷ் பாப்பா. ஐயோ மாப்பிள்ளையா? அக்கா என்ன பண்றீங்க? எடி பேசாம இரு. அந்த பையன் தான் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுச்சுடி. அதனாலதான் நான் இந்த பக்கம் வெளியிலேயே நில்லுங்கப்பா, நான் பேசி அவ மனசுல என்ன இருக்குங்கிறத போட்டு வாங்குறேன்னு சொன்னேன். அந்த பையில நின்றுகிட்டு இருக்கு. தம்பி விக்னேஷ், கதை திரைக்கதை வசனம் எல்லாம் பேசி முடிச்சிட்டப்பா, மனசுல உள்ளதையும் தெரிஞ்சுக்கிட்டீல. அட வெளியில வா சாமி. ஐயோ என்ன இவங்க இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன அக்கா பொண்ணு என்ன சொல்றாங்க? அக்கா எட்டி திரும்பி பாருட்டி, உன்னைய கட்டிக்க போற மாப்பிள்ள தானே வந்திருக்காரு, இங்க பாரு கொஞ்சம். சரி விடுங்கக்கா, ரொம்ப வெக்கப்படுறாங்க போல. எட்டி நயன்தாரா, நீ வெக்கப்பட்டு திரும்பி நிக்கிறேன்னா அந்த பையன் வேணும்னா நினைக்கலாம் டி. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு கண்ணாடியிலேயே அந்த பையனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் டியோய். அக்கா சும்மா இருங்கக்கா, நான் ஒன்றும் கண்ணாடியில எல்லாம் பார்க்கல. சரி, உனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீ பேசினதை வச்சு எனக்கும் தெரியுது. மாப்பிள்ளையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் நீனும் 2 வாரத்தை அவர்கிட்ட கண்ணை பார்த்து பேசிட்டி. ஃபோன் நம்பர் கொடுத்தாருன்னா வாங்கிக்க. அவரு கொடுக்கலைன்னா நீ உன் நம்பரை கொடு, சரியா? அப்பதானே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஐயோ அக்கா போங்கக்கா. சரி நான் போயிடுறேன் தாயே. நீங்களே நல்லா பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. தம்பி, எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டா. நீங்க 2 பேரும் பேசிட்டு பொறுமையா வாங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிப்பா இருக்கட்டும் பரவாயில்ல. ஆமா, அவளும் என்னைய அக்கான்னு சொல்ற, நீனு என்னைய அக்கான்னு சொல்ற. அவளுக்கு நான் அக்கானா உனக்கு நான் மைனி வேணும். இனிய மைனின்னு கூப்பிடு, சரியா? சரிங்க மைனி. அடேங்கப்பா, சும்மா கற்பூர மாதிரி கப்புன்னு பத்திக்கிறியே. நாங்களோட டவுனுக்கார பையன் எப்படி இருப்பாரோன்னு நினைச்சேன். எங்க ஊருக்கு ஏத்த மாப்பிள்ளதாப்பா நீ. அக்கா எட்டி 2 வாரத்தை உன் மாப்பிள்ளைட்டு பேசக்கூடாதா? இரு பேசிட்டு போறேன். அக்கா நான் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லல, போங்கக்கா. நீங்க போங்க நீ விரட்டுறதுலயே குறியா இருக்கட்டி நீனு. சரி நான் போறேன். நீ மாப்பிள்ளைட்டு பேசி ஃபோன் நம்பரை வாங்கு.
அக்கா வாங்கக்கா, எனக்கு பயமா இருக்கு அக்கா. யாரு உனக்கு பயமா இருக்கு? இதை நாங்க நம்ப ஆளை பாரு. ஐயோ மாப்பிள்ள. ஹலோ மேடம். மேடம் என்ன பேச மாட்டீங்களா? அந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க. இல்ல ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, எல்லாரும் போய் பொண்ணோட விருப்பத்தை கேட்டுட்டு வான்னு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அது வந்து மேடம், நயன்தாரா மேடம். சொல்லுங்க. உங்களுக்கு இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? என்னோட ஃபேவரட் கலரும் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். சரி. அம்மா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் இந்த ஏப்ரல் மாதம் தான் எக்ஸாம் எழுதி முடித்தேன். அப்பா, எனக்கு மேக்ஸை சுட்டு போட்டாலும் வராது. நல்ல வேலை, இனிமேல் உங்ககிட்ட மேக்ஸை கற்றுக்கலாம். அப்படி தானே? என்ன மேக்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்களா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்க்கு நம்ம நாட்டில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. நம்மளுக்கு வேலையே இல்லை. சரின்னு ஃபாரினில் வேக்கண்ட் இருந்ததைன்னு போனேன். கை நிறைய சம்பளம். அப்படியே அங்கேயே செட்டில் ஆயாச்சு. கல்யாணம் பண்ணி உங்களையும் ஃபாரின் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஃபாரின் வர்றதுக்கெல்லாம் விருப்பம் தானே? தவிர வேறு ஏதாவது பேசலாமே? இல்லை ஒன்றும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? அது வந்து பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். பிடிக்கலைனாலும் பிடிக்கலைன்னு சொல்லுங்கள். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட விருப்பம் என்னவோ அதுதான் எனக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. என்னை விட எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். மருமகளை பிடிக்கிற மாமியார் கிடைக்கிறதெல்லாம் வரோங்க. சரி, அப்போ நான் வெளியில் போய் எல்லார்ட்டையும் ஓகேன்னு சொல்லிடட்டுமா? சரி. பேர் நயன்தாரா தானே? ஆமாம். இதில் ஃபோன் நம்பர் இருக்குது. எப்போ பேசணும்னு தோணாலும் கால் பண்ணுங்கள், சரியா? சரி. அப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே, போயிட்டு வாங்க. நெடுவாளி, இன்னும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கியா? எடுத்து கொடுங்க பச்சியா. சரிக்கா. ஐயோ, எதுக்குமா போட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்கள் சாப்பாடு தான் செய்யலாம்னு நினச்சோம். சரி, பொண்ணு பிடிக்கலைன்னா கை நினைக்க மாட்டியே, செஞ்சதெல்லாம் வீணாக போயிருமேன்னு தான் சாப்பாடு செய்யலை. அந்த பச்சையை மட்டுமாதே சாப்பிடுங்களேன். நல்லா பச்சை நல்லா அருமையாக இருக்குமா? நல்லா சுட சுட சூப்பராக இருக்கு. எட்டி மாடனே, இந்த பெரியவர் ஏதாவது திங்கணும்னா வாயை திறக்கிறாரு, இல்லைன்னா அந்த அம்மா சொல்றதுக்கு ஆமாச்சாமி போடுறதுக்கு வாயை திறக்கிறாரு. இந்த ஆளுனால இந்த வீட்டில் வேற எதுக்கும் யூஸ் இல்லை போல் இருக்குட்டி. சரி, சத்தமா பேசி தொலையாத, அவங்க காதுல விழுந்துற போகுது. அக்கா, இந்த சீராட்டு செய்யறது நகநட்டு செய்யறதெல்லாம் இப்பவே கேட்டிருக்கா. அப்பதானே நம்ம ஏற்பாடு பண்றதுக்கு வசதியா இருக்கும். சரி கேட்போம். ஏனுங்க சம்மந்தியம்மா, பொண்ணு மாப்பிள்ள 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு விஷயங்களா பேசிடலாங்களா? அம்மா, எதுவும் வேணான்னு சொல்லிருங்கம்மா. பொண்ணை பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்றதோட ஓ வேலை முடிஞ்சிருச்சு. மற்றபடி பேசுறதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன், சரியா? நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அம்மா இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம இரு மக்களே, அம்மா பேசிக்கிறேன். அக்கா கேட்கறது மாதிரி என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ண வசதியா இருக்கோம். இங்க பாருங்க, பொண்ணு நல்ல மூக்கு மூலியமா கிளியாட்டமா இருக்கா. எங்களுக்கு பொண்ணை மட்டும் அனுப்பி விட்டாலே போதுமா. வரதட்சணை அப்படி இப்படின்னு எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். அம்மா, பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. அக்கா, எவ்வளோ பெருந்தன்மையா பேசுறாருன்னு பாத்தியாக்கா? எதுவுமே வேணாமா. எட்டி வனசா, அவங்க பெருந்தன்மையா வேணாம், பொண்ணு மட்டும் போதும்னு சொன்னாலும் உன்னால முடிஞ்சதை உன் தங்கச்சிக்கு நீ செஞ்சு அனுப்பணும், சரியாட்டி? சரிக்கா, கண்டிப்பா செய்வேன். அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? பொண்ணு எங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுங்கிறதுனால இன்னும் 10 நாள் கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அப்புறம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி நல்ல நாளாக இருக்கு, அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்குள்ள நீங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டியதெல்லாம் செஞ்சிருங்க, சரிங்களா? ஆமாம் சம்மந்திம்மா, இப்போ வைகாசி நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் துணிமணி வாங்குறது, சேலை சட்டை வாங்குறது, நகை வாங்குறது, நட்டு வாங்குறதுன்னு எப்படியும் ஒரு 2 மாதமாவது எங்களுக்கும் டைம் வேணும். ஆவணி மாதம் கரெக்டாக இருக்கும், அன்னைக்கே வச்சுக்கலாம். சரி, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. இன்னும் என் மக மட்டும்தான் பொண்ணை பார்க்கல. ஒரு 4 நாள் கழிச்சு என் மகளுக்கு ஆஃபீஸ் லீவ் கிடைக்கும் போது வந்து பார்த்துட்டு போகட்டும். அட 4 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, அவங்க தம்பியை கட்டிக்க போகிற பொண்ணு அவங்க நாத்தனாவை அவங்களும் பார்த்து தானே ஆகணும். அட எப்போ வேணா வந்து பார்க்கட்டும், இதில் என்ன இருக்கு? சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம், நிச்சயத்தில் பார்க்கலாம். போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். விக்கி, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா மக்களே. மைனி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஏப்பா, என்ன எங்க நெடுவாளியை மட்டும் தனியா கவனிச்சு மைனிட்டு போறியே என்ன? இது என்னம்டி? ஏக்கா, நம்ம நயன்தாராவும் என்னை அக்கான்னு கூப்பிட்டா, விக்கி தம்பியும் அக்கான்னு சொல்லிச்சு. அவ அக்கான்னு சொன்னா நான் உனக்கு மைனி முறையாகுதுப்பான்னு சொன்னேன். உடனே தம்பி கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு மைனிங்குது. ஓ அப்படியா? சரி. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம், போயிட்டு வர்றோம், நிச்சயத்துல சந்திப்போம். சரிங்கய்யா, நல்லபடியா போயிட்டு வாங்க. எடி நயன்தாரா, சேலையில எம்பிட்டு அம்சமா இருந்த பாக்குறதுக்கு லட்சணமா. மாப்பிள்ளை எடுக்கிறவ அந்த பக்கம் போறதுக்குள்ள இந்த பக்கம் போய் கழட்டி போட்டுட்டு எப்படி பேண்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு நிக்கிறாவர்.
ஐயோ அக்கா, நீங்களாம் எப்படி தான் ஃபுல் டே சாரியோட இருக்கீங்களோ தெரியல. என்னால் கொஞ்ச நேரம் கூட சாரி கட்டி நிற்க முடியல தெரியுமா. ஒரு மாதிரி கசகசன்னு வேர்த்துக்கிட்டுச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா. எப்படா அவங்க போவாங்க சாரி கழட்டிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இடி நயன்தாரா, என் இனமடி நீ, என் இனம். ஏடி சும்மா அவளை என்கினா அந்த இனம் இந்த இனம்னு ஏற்றி விட்டுக்கிட்டு தெரியாத. அவளாவது கல்யாணத்துக்கு அப்புறம் சேலை கட்டி லட்சணமாக இருக்கட்டும் டி. ஏக்கா அன்னைக்கிலிக்கா, என்ன வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கேன்? உங்களோட சேலையும் சட்டையும் உங்களுக்கு பெருசுன்னா எங்களோட பேண்ட்டும் டிஷர்ட்டும் எங்களுக்கு பெருசு. ஏடி நெடுவாளி, பொண்ணுங்கிறவ நல்ல தலைய சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு ரோட்ல நடந்து போவான். மகாலட்சுமியே போகுதுன்னு உன்னைய பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க தெரியுமா. இப்போ வந்து போட்டுக்கிட்டு தெரியலையே பேண்ட்டும் சட்டையும், அதுல பாதி அந்த பக்கம் தொங்குது, இதுல பாதி இந்த பக்கம் தொங்குது. தெருவில் போற நாய் புறம் உங்க பின்னாடி தாண்டி தெரியுது. சட்டை ஒரு ஆளுக சட்டை. ஏக்கா நீ இம்புடு தூரம் அளந்து பேசிட்டு இருக்கீல, ஒன்றும் இல்லைக்கா. நான் உனக்கு ஒரு 2 நைட்டி வாங்கி தரேன். அதை ஒரு 4 நாளைக்கு வீட்டில் போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சேலையெல்லாம் எந்த மூலையில் கிடக்கும்னே தெரியாது தெரியுமா. நைட்டியை போட்டு பழகுன எந்த பொம்பளையும் வீட்டில் சேலை கட்டினதா சரித்திரமே கிடையாது. வேணும்னா இன்னைக்கு கமெண்ட்ல வந்து பாரு, நைட்டியா சேலையான்னு கேட்டால் நைட்டிக்கு தாக்க அதிக லைக் விழுகும். ஏடி நெடுவாளி, நீனு கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து அப்படி இரு இப்படி இரு, அப்படி செலகட்டு இப்படி செலகட்டுன்னு சொல்லி சொல்லி எனக்கு வாயெல்லாம் வலிச்சு போச்சுட்டி. நீனு குடும்பத்துல உள்ள வேலையை பொறுப்பா பாக்குற மாதிரியும் தெரியல, ஒரு சேலை எடுத்து கட்டி பொம்பளையா லட்சணமா இருக்கிற மாதிரியும் தெரியல. என்னமோ போன உடனே தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் டி. எக்கா நீ பாட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் ஏதாவது சொல்லாதக்கா. நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட தான் வந்து நிற்கணும். ஆமா ஏடி நெடுவாளி, உனக்கு பிரச்சனை வந்தா அன்னைக்கு கடை எதுக்கு வர்ற நீ? எட்டிலாம் உனக்கு என்ன என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறேன். என் வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாதான் என் மாமியா கிளவி 2-3 நாளைக்கு சோறாக்காமல் போட்டுருவாள் டீ. அதுலேயும் ஆத்தாளுக்கும் மயனுக்கும் மட்டும் ஏதாவது விதவிதமாக செஞ்சு திண்டுபிட்டு சட்டியை ஒன்றுமே செய்யாதது மாதிரி விளக்கியும் போட்டுருங்க டீ. அப்புறம் நானும் என் மயனும் பட்னியாக தான் கிடக்கணும். என் மயனுக்காவது ஏதாவது அணில் குறிச்சது மாதிரி குடுப்பாளுக திண்டுட்டு படுத்துருவேன். நான் எங்கிட்டே போவேன். அப்போல்லாம் என் தோழி, என் அக்கா, என் சகோதரி, என் அம்மா எல்லாமுமா சேர்ந்த என் அன்னைக்கிளி வீட்டுக்கு தானே வந்து 2 வாய் சோறு திம்பேனா. அதை என்னால் கெடுத்து முடியுமா சொல்லு மாடன் சொல்லு. ஆக உன் வீட்டுல பிரச்சனைனா சோறு திங்கிறதுக்கு என் வீட்டுக்கு வரணும், அதுக்கு என்னோட தயவு வேணும், அப்படித்தானே? ஏக்கா என்ன தயவு கைவனி என்னென்னமோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. நம்மலாம் ஒரு வயிற்றில் பிறந்த ரெட்டை பிறவிகள் மாதிரி எப்படி தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம் தெரியுமா. நான்லாம் உன்னையும் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைக்கிறேன்க்கா. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன் நிக்கலிக்கா, என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ. சரி சரி போது நிறுத்திட்டி. ஒரேதான் ஐஸ் கட்டியத்துக்கு தலையில வைப்பாவ. சை, இந்த மானங்கட்ட ஓசிச்சோறு திங்கிறதுக்கு எவட்டெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. எக்கா அன்னைக்கிலிக்கா, இந்த இதை கொண்டு பிள்ளைகள்கிட்ட கொடுக்கா. ஏடி என்னது இது, இது எதுக்கு தூக்கிட்டு வர்றவ? எக்கா உன்னைய மாப்பிள்ளை எடுக்கார வந்திருக்கான்னு கூப்பிட வரையிலேயே அத்தை சொல்லி விட்டாங்கல்ல, பச்சை இச்சி சுட்டது மிச்சம் மிசாரி கிடந்துச்சுன்னா கொடுத்து விடு அப்படின்னு. இங்கே வாரி எம்பிட்டு மிஞ்சி போயிருச்சுடா, கொண்டு போய் கொடு. பிள்ளைகள்கிட்ட எடுத்து இந்த கேசரியை கொடுக்கா. இங்கே கிடந்து வீணாத்தானே போகும், அதுக்கு ஆளும் பெருமா திண்டாது காலியாக்கலாம்ல. என்ன மனசாக்கா, அன்னைக்கிலிக்கா மட்டும்தான் மாப்பிள்ளை பார்க்க வந்துச்சு, நாங்களாம் உனக்கு வந்து வேலை பார்க்கலையோ? என்னமோ அன்னைக்கிலிக்கா கொண்டு போ அன்னைக்கிலிக்கா கொண்டு போன்னு ஒரே தான் தாளிச்சுக்கிட்டு இருக்க. எங்களுக்கெல்லாம் வாய் இல்லை, எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்கள் திங்க மாட்டோம். எடி நெடுவாளி, அப்புறம் நீங்க வேற அன்னைக்கிலிக்கா வேறையாக்க. உங்களுக்கும் டப்பால எடுத்து வச்சிருக்கோம் டி. எடி மாடனே உனக்கும் எடுத்து வச்சிருக்கேன், நீனும் போகையில கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடுட்டி. சரிக்கா கொடுங்க. ஏன் மனசாக்கா, என் பங்க போய் முதல்ல எடுத்துட்டு வா. நான் வீட்டுக்கு போகணும், என் மாமியா கிளை வேற திட்டி தொலைவா. நெடுவாளி, மாமியான்னு சொல்ல வந்தா ஞாபகம் வருது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் டி. அன்னைக்கிலிக்கா இப்ப எதுவும் சொல்லாதீங்க, பாவம் ஃபீல் பண்ண போறாக்கா. எக்கோ ஆமா இப்ப எதுவும் சொல்லாத விடு, அவளே வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். எடி என்ன ஆளாளுக்கு மாற்றி விஷயங்கிறிய, வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கட்டும்ங்கிறிய. அப்படி என்ன என்னை பற்றி எனக்கே தெரியாத விஷயத்த சொல்ல போறீங்க நீங்க? ஏடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கிலிக்கா சும்மா சொல்லுது. ஆமா பாவம், என்னத்துக்கு அவ மனசை நம்ம கஷ்டப்படுத்தனே, நம்ம ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவோம். அக்கா இப்போ என்ன விஷயம்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அக்கா எப்படியும் வீட்டுக்கு போய் அவள் விஷயத்த தெரிஞ்சுக்கிறதானே போறா. சரி நீங்களே சொல்லுங்கக்கா, அவள் இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ஆறுதலாக போவாள்ல. இது என்ன முட்டி ஆளாளுக்கு மாற்றி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கீங்க? என் மாமியா கிளவி எதுவும் மண்டையை போட்டுருச்சா? எடி நெடுவாளி, அக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போய் உடனே சண்டை வம்பு போடக்கூடாது சரியா? நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பொறுமையாக தான் நம்ம பேசி பழகணும். அதனால ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது சரியாம்மா? ஐயோ எரும மாடுகளா, என்ன விஷயம்னு சொல்லி தொலைங்க, என் மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கிலிக்கா கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொல்லுங்க, அதுவே ஒரு லூசு, அது பாட்டில் ஏதாவது பண்ணிக்க போகுது. இதுக்கு மேல என்னால பொறுக்கவே முடியாது. என்ன விஷயம் டி, என்னன்னு சொல்லி தொலைங்களேன், அதுக்கப்புறம் பேசி தொலைங்க. ஏடி கோவப்படாத டி, எல்லாத்துக்கும் இப்படியே தான் கோவப்படுவா, அதுக்கு தான் உன்கிட்ட எதையும் சொல்றதுக்கே பயமா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே இருந்த என் மண்டையை உடைக்க பார்க்குறீங்களா டி? என்ன விஷயம் சொல்லி தொலைங்க டி.
நெடுவாளி, நீ வீட்டு வேலையை குனிஞ்சு நிமிந்து பார்க்க மாட்டேங்கிற, புருஷன் பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி உன் மாமியா உன் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கட்டி. பொண்ணு கூட பாத்துருச்சு, அவங்க அண்ணன் மக அம்சவேணியா. எக்கா என்னக்கா சொல்ற நீ? ஏடி நெடுவாளி, அன்னைக்கு நான் விறகு வெட்டிட்டு வரும்போது உன் மாமியா கூப்பிட்டு என்கிட்ட பேசிச்சுட்டி. விறகு வெட்டிட்டு வரும்போதா? என்னக்கா பேசுச்சு அந்த கிழவி? நெடுவாளி, நீ வீட்டில் உள்ள வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிற, வீடு வாசனை தங்க மாட்டேங்கிற, உன் புருஷன் பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சோறாக்கி போட மாட்டேங்கிற, மாமியா மாமனை கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாட்டேங்கிற, அதனால இந்த பொண்ணு எங்களுக்கு வேணாம், என் அண்ணன் மக அம்சவேணியை நான் என் மயனுக்கு கட்டி வைக்க போறோம்னு என்கிட்ட சொல்லிச்சிட்டி நெடுவாளி. எக்கா என்னக்கா சொல்ற? அந்த கிழவி செஞ்சாலும் செய்வாக்கா. ஏட்டி, உன் மாமியா சொல்லிச்சுன்னா உடனே உன் புருஷன் கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுவாரா என்ன? அப்படிலாம் நம்ம கல்யாணம் பண்ண விட்டுருவோமா? நீ எதுக்கு கோல மாதிரி அழுதுகிட்டு இருக்க? பொம்பளைனா வீரம் இருக்கணும் டி. எந்த விஷயத்திலையும் வீரத்தோட போராடுறவதான் பொம்பளைன்னு உன் புருஷன் மாமியாளுக்கு காட்டணாமா. எல்லூஸ் அன்னைக்கிலிக்கா, என் புருஷன் என் பேச்சையே கேட்க மாட்டான், அப்புறம் என்கிட்ட நீங்க எல்லாம் சொல்றதை கேட்க போறான். போச்சு, என் வாழ்க்கை இதோட போச்சு. அவன் 2ஆம் கல்யாணம் பண்றது உறுதி. அவன் அண்ணன் மக அம்சவேணியாவை கட்டி வைக்க போறான். நான் வீட்டை விட்டு வெளியேற போறேன். நெடுவாளி, அழுகாதட்டி. நீ அழுத அக்கா மனசு தாங்காது. நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் டி நெடுவாளி. ஏக்கா, என் மாமியா கிழவி உன்னைய கூப்பிட்டு நேரடியா ஓங்கிட்டயே சொல்லியிருக்கு. அது வாயை பிடிச்சி கிழிச்சு விடாம பேசாம எனக்கு என்னன்னு கேட்டுட்டு வந்திருக்கையில நீ. இதே என் கூட பிறந்த அக்காவா இருந்தா இந்த வார்த்தையை கேட்டுட்டு வருமாக்கா? நீ அடுத்தவளை கண்டுதானே கேட்டுட்டு வந்துட்ட. நெடுவாளி, அப்படிதான் கேட்டுட்டு வருவனா? நான் அதுகிட்டயே சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க நீங்க கட்டி வைக்கிறத நாங்களும் பார்க்கத்தானே போறோம். நாங்கெல்லாம் இருக்கையில எங்க நெடுவாளிக்கு அப்படி ஒரு நிலைமையை நான் விட்டுருவேனா அப்படின்னு நான் கேட்டுட்டு தாண்டி வந்தேன். நான் அப்படிலாம் கேட்காம வருவேனா? உன்னைய அடுத்தவளா வாட்டி நினைக்கிறேன் நெடுவாளி. அன்னைக்கிலிக்கா, அண்ணன் மக பேரே அம்சவேணி, திருக்காணி, முருக்காணின்னு பேரே நல்லா இல்லக்கா. அப்ப அந்த பொண்ணும் நல்லா இருக்க மாட்டாதானே? ஏட்டி மாடனே, அப்ப அன்னைக்கிலின்னு பேர் வச்ச நான் நல்லா இல்லாம கோணிக்கிட்டா இருக்கேன். அதெல்லாம் அம்சவேணிங்கிற பேர் உள்ளவங்க நல்லா அம்சமாத்தே இருப்பாங்க. நீ சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அடி பாவியலா, இவளுகளே போய் தாலி எடுத்து கையில கொடுத்து நல்லாத்தான் இருக்கா, பொண்ணுக்கு தாலியை கட்டுன்னு சொன்னு கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாளுக போல் இருக்கே. இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? இவளுக என்ன பேசிக்கிட்டு இருக்காளுக? அவ எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன? அன்னைக்கிலிக்கா, எனக்கு என்னவோ மாடன் சொல்றது கரெக்ட் தானு தோணுது. அம்சவேணி, அம்சவேணி, அம்சவேணி. ஒருவேளை அம்சமா இல்லாதவங்களுக்கு தான் அம்சவேணின்னு பேர் வைப்பாங்களா? இல்ல அந்த பிள்ளை அம்சமா அழகா இருக்கிறதுனால அம்சவேணின்னு பேர் வச்சிருப்பாங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீ என்னட்டி சொல்ல போற நெடுவாளி? எங்க சொல்லி கேப்பா. இல்லக்கா, நீங்க 3 பேரும் இப்படி அவ நல்லா இருப்பாளா, நல்லா இருக்க மாட்டாளா, கோணிக்கிட்டு இருப்பாளா, குட்டையா இருப்பாளா, நெட்டையா இருப்பாளான்னு நீங்களா போட்டி போட்டு சண்டை விட்டு கிடக்கிறதுக்கு பதிலா பேசாம விறுவிறுன்னு அவ வீட்டுக்கே போய் அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவளை கையோட கூட்டிட்டு வந்தானே. இந்த ஐடியா எப்படி இருக்கு? ஹீ நெடுவாளி, சூப்பர் ரீ. நீ தாண்டி இந்த காலத்து ட்ரெண்டிங் விமன், மாடர்ன் கேர்ள். ச்சே, என் பேரு என்ன மாடர்ன் மாடோனா? இன்று முதல் நெடுவாளிக்கு மாடர்ன் நெடுவாளி என்று அழைக்கப்படுகிறது. ஏடி, அவ இப்ப என்ன மாடனா இருக்கா, நீ அவளுக்கு மாடர்ன் நெடுவாளின்னு பேர் வைக்க போறோம்ங்கற? அக்கா, நான்லாம் சும்மா மாரியம்மான்கிற பேரை மாடர்ன் மாடோனான்னு மாத்திக்கிட்டு சும்மா வெட்டித்தனமா இருக்கேங்க்கா. ஆனா நெடுவாளிய பாருங்களேன், அவ புருஷனையே இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவ ஓகே பண்றாக்கா. நான்லாம் அந்த இடத்துல இருந்தேன்னா எவளாவது என் வீட்டுக்கார் பக்கத்துல வந்து நின்னாலே அவ இடுப்பெலும்ப உடைச்சிட்டு விட்டுருவேன். ஆனா நெடுவாளி இந்த காலத்துக்கு ஏத்தது மாதிரி எவ்வளவு மாடர்னா திங்க் பண்றா பாருக்கா. நெடுவாளி இஸ் கிரேட்கா. ஆமாட்டி நெடுவாளி, நீ தான்டி சூப்பர். தன்னால வீட்டு வேலை பார்க்க முடியல, புருஷன் மாமியா மாமனுக்கு சோறாக்கி போட முடியலங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீனே அந்த அண்ணன் மக அம்சவேணியை கூட்டிட்டு வரணும் முடிவு பண்ண பத்தியா? யூ ஆர் a great நெடுவாளி. ஐ அப்ரிஷியேட் யூ. ஆமா, ஐ அப்ரிஷியேட் பையா. ஐயோ ஆமா சொல்லிவிட்டேன். அக்கா, அதான் வரல, விட்டுருங்கக்கா. எடி மாடனே, நீ என்னமோ கேட்டுன்னு சொன்ன, அவ அப்பு சச்சுன்னு சொன்னா. நானும் என்ன மாதிரி சொல்லணும்ல, அதனாலதான் கேட்டையும் அப்பு சச்சையும் சேர்த்து சொன்னேன். நல்லா இல்லையோ? தப்பா சொல்லிட்டேனோட்டி? ஆக நீங்க எல்லாரும் என் மாமியாலோட சேர்ந்துக்கிட்டு அந்த அண்ணமக அம்சவேணிய கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டிய, அப்படித்தானே? எங்க இங்கனக்குள்ள உட்கார்ந்து இருந்தவள ஆளக்கானே? ஐயே, எந்திரிச்சு நிக்கிற ஆளக்க. இவள அண்ணாந்து பார்த்து செய்தி சொல்றதுக்குள்ள கழுத்து உடைஞ்சிரும். நம்மள எந்திரிச்சு நிப்போம். எப்பா, அவ உட்கார்ந்தாலேன்னு நான் உட்கார்ந்தேன். இப்ப அவ எந்திரிச்சிட்டா என்னால எந்திரிக்க முடியுதா? ஏடி, ஒரு இடத்துல உட்கார்ந்து சேரி பேசி பழகு. சும்மா எந்திரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தெரியறவ. புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் என் மாமியாலோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு அவ இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்ட ட்ரை பண்றா. நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டே விரட்ட ட்ரை பண்றீல்ல? எடி மெண்டல் கிறுக்கி, நாங்க எங்க உன்னைய ஊரை விட்டு வெளியே விரட்ட ட்ரை பண்ணா? நீ தானே எங்க எல்லாரையும் போய் அந்த அம்சவேணியை கூட்டிட்டு வர சொன்ன. அதானே? அட ஆமாங்கறே, அவளே சொல்லிவிட்டு போய் அவளை எப்படி மாத்தி பேசுறா பத்தியா? அதுவும் நம்மள கூட்டி சேர்ந்துக்கோம் வேற சொல்றா.
இனிமே உங்ககிட்ட எல்லாம் நின்று பேசி பிரயோஜனமே இல்லட்டி. எனக்காக ஒரு கூட்டமே இருக்கு, எனக்காக என் தோழிகள் இருக்காளுக, எனக்காக என் கூட்டுக்காரிய வந்து நிப்பாளுக அப்படின்னு நான் வெறப்பா வீராப்பா என் மாமியா கிட்ட பல முறை பேசியிருக்கேன். ஆனா அப்பேற்பட்ட மாமியா கிளவிட்டையே நீங்க கூட்டு சேர்ந்து என்னைய இந்த ஊரை விட்டே விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுது எனக்கு சத்தியமா நினைக்கலட்டி. இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. அண்ணன் பொண்ணு அம்சவேணியா இருந்தாலும் சரி, தம்பி பொண்ணு தம்சவேணியா இருந்தாலும் சரி, இந்த நெடுவாளியோட இடத்துல யாராலையும் வந்து உட்கார முடியாதுன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மாமியா கிழவிக்கும் சேர்த்து காட்டுறேன். இப்ப நான் கிளம்புறேன். படக்குன்னு போற அவசரத்துல பச்சையை மறந்துட்டு போறமே. எனக்கும் வயிறு இருக்குல்ல, எனக்கும் பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. குடு அத. பசி அது வேற டிபார்ட்மெண்ட், புருஷன் அது இன்னொரு டிபார்ட்மெண்ட், மாமியா அது டிபார்ட்மெண்ட்லயே இல்ல, இனிமே அது என் வீட்லயும் இல்ல. கூடு பச்சிய கேசரியவும் கொடு. நெடுவாளினா கோழி இல்லடி, நெருப்பு கோழி. அடியே மாமியா கிழவி, வந்து வச்சுக்கிறேன்டி உன்னைய. இடி மாடனே, என்ன விட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவ என்ன பண்ண போறாளோன்னு யோசிக்கிறியோ? இல்லக்கா, அவ பேசிட்டு போனால டயலாக், நெடுவாளினா கோழி இல்ல நெருப்பு கோழின்னு. அது ஏதோ ஒரு படத்துல வர டயலாக்கா, தான் எந்த படம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இடி மாடனே, இந்த டயலாக் டி புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயரா, அந்த டயலாக் தாண்டி அவ அப்படி பேசிட்டு போறா. அடி பாவியலா, அவளுக்கு அம்சவேணியால வாழ்க்கையே போயிருச்சு, இவளுக்கு எந்த டயலாக்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. இவளுகளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நெடுவாளி, நீ நெருப்பு கோழிட்டி, போய் எரிச்சு விடு, எரிச்சு விடு. அடியே அத்தைகளடி, என் புருஷனுக்கு அடி ரெண்டாங்கல் என்ன பண்ண போற? இன்னைக்கு இருடி, உனக்கு வந்து நான் கருமாதி பண்றேன். ஐயோ, நம்மளே பயங்கர கோவக்காரியாச்சே. நம்ம போற கோவத்துல அந்த அத்தை கிளடியே தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில இந்த கேசரியும் பச்சையும் எந்த பக்கம் பறக்கும்னே தெரியாதே. இம்புட்டு தூரம் செம்மந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே வீணா போறதுக்கா? நோ, நெவர். இதே மரத்தடியில உட்காந்து இங்கனக்குள்ள ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்ல தெம்பா போய் அந்த கிளவியை போட்டு தள்ளுவோம். யாராவது நிற்கிற ஆளுகளான்னு பார்ப்போம், இல்லைன்னா எவளும் பங்குக்கு வந்து தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருவாளுங்க. ஓகே, சுற்றி முற்றி யாரும் இல்லை, இங்கனக்குள்ளே உட்காந்து ஒரு கட்டை கட்டுவோம். சாப்பிட்லான்னு உட்காந்தாச்சு. முதல்ல கேசரி திம்பமா இல்லை பச்சையை திம்பமா, இல்லை பச்சையை திம்பமா இல்லை கேசரி திம்பமா, இல்லை கேசரியை திண்டுட்டே பச்சையை திம்போம், இல்லை பச்சையை திண்டுட்டு கேசரியை திம்போம். ஐயோ, எதை திங்கிறதுனே தெரியலையே, எதை திங்கிறது? பேசாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்துருவோம். Ready, start, 1, 2, 3. Inky, pinky, panky, father had a donkey. Donkey dies, father cries, inky, pinky, panky. first பச்சி தான் திங்க வந்திருக்கு. முதல்ல பச்சி எடுத்து தின்றுவோம். நம் 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 நம். சே, பச்சி சூடே இல்லை. அடுத்தவங்களுக்குலாம் கொடுக்கணுமேனு ஹாட் பாக்ஸ்லையாவது போட்டு வச்சிருக்க கூடாது. சை, ஒரு மொறுமொறுப்பு இருந்தால் தானே பச்சி நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் சட்னியை தொட்டு திங்கிறதுனால ஓரளவுக்கு டேஸ்ட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். நம் 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 நம். அப்பா, பச்சியை ஃபுல்லாக திண்டு முடிச்சாச்சு. என்ன வயிறுக்கு தான் கொஞ்சம் பத்தலை, கூட 2 பச்சி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, ஓசியில் கொடுக்குற கம்பெடுத்தான் கொடுப்பாக, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து கேசரி. கேசரி உன்னை எனக்கு பிடிக்கும், உன் மேலே இருக்கிற முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுக்கு பதிலாக பாதாம் பருப்பு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். உன்னை இப்போ வெளுத்து கட்ட போகிறேன், கட்டிப்பட்டு மாமியார போய் சண்டை போட போகிறேன், சண்டை போட போகிறேன். நம் 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 நம். சை, கேசரியில் கொஞ்சம் கூட இனிப்பே பத்தலை. இந்த வனசாக்காவுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. 4 மனுஷ வாய் படுற பொருளுக்கு நல்ல திகட்ட இனிப்பும் நல்ல வலிய நெய்யும் ஊற்றிக்கின்றா தானே கேசரி நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும். கேசரிக்கின்றாளுங்க கேசரி. என் மாமியா மாதிரி கேசரி கிண்ட முடியாது. ஆனால் அவள் தான் சரியில்லாத பொம்பளையாக இருக்காளு. என் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் வேற பண்ண போகிறோங்கிறா. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அந்த கிளவியை போய் ஒரு வழி பண்ணணும். நம் 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 நம். இடி மாடனே, இந்த நெடுவாளி குட்டியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவ வேற விருட்டுன்னு வேகமா எந்திரிச்சு போனா அவ மாமியா மண்டையை உடைச்சிருவாளோன்னு பக்குன்னு வருதுடி. அக்கா, இந்த நெடுவாளியை பத்திலாம் சும்மா தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கக்கா, அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துடாமா. ஏடி, நெடுவாளி கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதுடி மாடனே. அவ சரியான கோவக்காரி தெரியுமா? என்னமாவது பண்ணி செயலுக்கு போயிட்டானா என்ன முட்டி செய்யறது? நம்மளாலையெல்லாம் கஷ்டப்பட்டு செயல இருந்து எடுக்க முடியுமா? இல்ல அவளை செயல போய் தான் பார்க்க முடியுமா? ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது போ. அன்னைக்கிலிக்கா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மா சொல்லிட்டேன், புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண போறோங்கிற விஷயத்த சொல்றோம். சும்மா 2 நிமிஷம் உட்காந்து ஊன்னு அழுதுட்டு 3ஆவது நிமிஷம் கேசரியும் பஜ்ஜியும் வாங்கி கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவளை போய் அது பண்ணிடுவா இது பண்ணிடுவா, ஜெயில போய் பார்க்கணும் இதில் போய் பார்க்கணும். அடப்பாங்கக்காங்கிட்டே
எடி மாடனே, அப்படிலாம் யாரையும் சாதாரணமா எடை போடக்கூடாது டி. அவ திங்கிற விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்வா. ஆனா புருஷன் விஷயத்துலயும் அப்படியே அசால்ட்டா இருப்பா. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாட்டி. அவ என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. இதை கொண்டு எங்க வீட்டுல கொடுத்துட்டு நானும் நெடுவாளி வீட்டுக்கு வந்துடுறேன். நீனும் நெடுவாளி வீட்டுக்கு வந்துருட்டி. என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஒரு எட்டு. நீங்க நினைக்கிறது மாதிரி அங்க ஒரு சீனும் நடக்காது. வேணும்னா உங்க விருப்பத்துக்காக நானும் வரேன். ஆனா அவன் மண்டையை உடைச்சிருவா, மாவளை கெடுத்துருவாங்கிறத பாக்குறதுக்காகலாம் வரல. ஜஸ்ட் நீங்க கூப்பிட்டதுக்காக வரேன். என்னக்கா? என்னடி மாடன் இப்படி சொல்றவ? சரி வாங்க, ஆளு பேருமா போய் சாயங்காலம் பார்த்துட்டு வருவான். இப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். ஏண்டா சுப்பிரமணி, வாழை கொள்ளையில வேலை இருக்குன்னு சொன்னேன். தண்ணி பாய்ச்சனா அது வேணானு இது வேணானும்னு உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போய் ஆளும் பேருமா வேலையை பார்த்து முடிக்க வேண்டியதானே. நீ ஒத்த ஆளும் கிடந்து எதுக்கு பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு கறக்கிறவன்? அம்மா, வனசா வீட்டில் விசேஷம் இருக்கையில அன்னைக்கு எப்படி வயலுக்கு கூட்டிட்டு போறது? நம்மளுக்கு ஒண்ணுனா வனசா முன்னாடி வந்து நிக்கிறாளா இல்லையா? அப்புறம் அவளுக்கு ஒண்ணுனா நம்மளும் போகணும்லம்மா. ஆமா ஆமா, 10 பணமும் வேணும் 10 சனமும் வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? போக வேண்டியதுக்கு போய்த்தானே ஆக வேண்டியது இருக்கு. நீ ஒத்த ஆளா கிடந்து கஷ்டப்படுறிய வயக்காட்டுல, அதனால சொன்னேன் கூட்டிட்டு போன்னு. அம்மா, உன் மையன் ஒத்தாளாலாம் கிடந்து கஷ்டப்படல. இந்த முனியாண்டி மையன் ராமு வேலை இல்லாம சும்மா தானே இருக்கான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு கூலி கொடுத்து வயலுக்கு கூட்டிட்டு போய் இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சறது வரப்பு வெட்டுற வேலையெல்லாம் முடிச்சிட்டோமா. நாங்க ஆளும் பேருமா தான் பார்த்தோம். நீ கஷ்டப்படாதம்மா என்னை நினைச்சு. சரிடா சரிடா, அப்பு நான் பெத்த மயனே. பொம்பளை பிள்ளையில பெத்துட்டமேனு பொழுதோட நிக்காம கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல உடம்பையும் பார்த்துக்கறணும்ப்பா. உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? பொழுதோட வேலை வேலைன்னு தெரிஞ்சு ஒழுங்கா சாப்பிடாம கிடக்காதடா. எம்மா, எனக்கு என்ன குறை வரப்போகுது? ஏன் நீ எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற? இங்கே வாரு, என் முகம் லேசா வாடி இருக்கவும் நீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஆறுதல் சொல்கிற. எனக்கு ஒன்றுனா ஓடி ஓடி போய் அன்னைக்கிளி எனக்காக உசுரை விட்டு பார்க்குறா. என் பிள்ளைய 2 முத்து முத்தா என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அப்பா அப்பான்னு உருகுதுங்க. இதுக்கு மேலே எனக்கு என்னம்மா வேணும்? இந்த பிறவியில எனக்கு இது போதும்மா. அடே எங்க அப்பா, இந்த வீட்டில் என்னமா நடந்துக்கிட்டு இருக்காட்டிருக்கு? அம்மா பிள்ளையும் உருக ஆரம்பிச்சுட்டாக இருக்கேன். இன்னைக்கு விடிய விடியல்ல உருகுவாக. ஏங்க மாமா, எட்டி அன்னைக்கிளி வாட்டி வாவா. என்ன மாப்பிள்ளைக்காரவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்களா? மாப்பிள்ளைலாம் நல்ல மாப்பிள்ளையா என்ன? அதெல்லாம் மாப்பிள்ளைக்கெல்லாம் ஒரு தரையும் இல்லை மாமா. நல்ல வாட்ட சாட்டமா நல்ல பயலா இருந்துச்சு. செத்த உடனே பழகணும். நல்ல உங்களை மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசி பழகிருச்சு மாமா அந்த பையன். எட்டி அன்னைக்கிளி, அப்புறம் மாடன் மடவனா பார்த்த மாப்பிள்ளைனா சும்மாவா என்ன? அவ எப்படியும் நம்ம ஊருக்கு ஏத்தது மாதிரி, நம்ம ஆளுக்களுக்கு ஏத்தது மாதிரி தான் நல்ல மாப்பிள்ளையா பாப்பான்னு எனக்கும் தெரியும் டி. ஏங்க மாமா, நீங்களும் ஒரு எட்டு வந்திருக்கலாம். என்ன ஆளுக்கெல்லாம் வந்து இருக்காக. இந்த வனசா குட்டி புருஷன் ஆளையே காணாமாமா. மூதேவி பையன் எங்கேயோ போய் குடிக்க போயிட்டான் போல. ஒரு ஆம்பளையா சிறுவமா ஒரு பொண்ணு வாக்க வராங்களே, 4 மனுஷன் வர்ற நேரத்துக்கு ஒரு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு உனக்குள்ள வந்து நிப்பம்னு நிக்கிறது இல்ல. என்ன ஆளோ அந்த மனுஷன்லாம் போங்க. சரி விடு விடு, சிங்காரன் கதை தான் தெரிஞ்ச கதை தானே. அவனை போட்டு திட்டி என்னத்துக்காக போகுது? நான் வந்திருப்போம் டி, வயல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. சரி மாமா, பரவாயில்ல பரவாயில்ல. அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிக்கிருச்சு. நிச்சயதார்த்தம் கூட இன்னும் 10 நாள்ல வச்சுக்கிருவோம். கல்யாண தேதிக்கு மட்டும் ஒரு 2 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இவளும் வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கணும்ல மாமா. அவ பாவம் ஒத்தாளா கடந்து கஷ்டப்படணும், நகை நட்டு செய்யணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் கேட்டு 2 மாசம் தள்ளி வச்சிருக்காங்க மாமா. ஓ அப்படியா? மாப்பிள்ளை ஆளுகளே வந்து தேதியெல்லாம் குறிச்சிட்டு போயிட்டாங்களா? பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம் டி, ரொம்ப சந்தோஷம். ஏட்டிலா, வாங்கிட்டு வந்த பச்சையவும் கேசரியும் கையிலேயே வச்சுக்கிட்டு சேதி பேசுறீ என்ன? அவன்கிட்ட கொடுத்தா திண்டுக்கிட்டே பேசுவான்ல. இதுக்கு பேரு தான் பக்கத்து இலைக்கு பாயாசம் வேணும் கேட்கறதாக்க. உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? ஏட்டிலா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டில் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன்னா ஆளுக்கு ஒரு தட்டா கொடுட்டி திண்டு வாப்போம். இங்கே இருங்க மாமா, மாடனே நெடுவாளி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தேன். ஆளுக்கு 2 வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வைக்க சொல்லுங்க. ஒத்தாளா உட்காந்து திங்கிறதுக்கு நம்ம வீட்லயே ஆக்கி போட்டிருக்கோம். எட்டி அன்னைக்கு என்னது இது? சாப்பிட்றதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவ. இங்க இருங்க மாமா, வாயை வச்சுக்கிட்டு இருங்க. அம்மா சொல்லிவிட்டேன், நேற்று தானே முடியல தலையை சுத்துதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் 1500 ரூபா செலவழிச்சு கொண்டுட்டு வந்து சுகர் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கியே. அப்புறம் இப்பவும் இந்த கேசரியை திண்டுபிட்டு இழுத்துட்டு கிடந்தாங்கன்னா யார் பாக்குறது? டெய்லியும் 1000 செலவழிக்க முடியுமா ஒத்தாளுக்கு? எட்டி ஆமாட்டி அன்னைக்கிளி, நான் அதை மறந்தே போயிட்டேன் பத்தியா. ஏ சுப்பிரமணி, ஏன்டா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற? இங்க கொண்டாட, அம்மா 2 வாய் திண்டு வைக்கிறேன். ஏம்மா, நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயில டாக்டர் என்ன சொன்னாரு? சுகர் கூடி இருக்கு, இனிப்பு பண்ண திங்கக்கூடாது, எண்ணெய் பலகாரம் கண்ணுலேயே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் சும்மா அதை கூட இதை கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசாம இருங்கம்மா. டாக்டர் எப்போ போனாலும் சுகர் பேஷண்ட் இனிப்பு திங்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்காண்டி நான் இனிப்பே திங்காமல் இருக்க முடியுமா? நீ கூடுறா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு திங்கிறதுக்கு இப்போ தான் அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, முந்தானத்து கேசரியை முழுப்போடு போட்டுட்டு நேற்று பூரா முடியாமல் கிடந்திருக்கிய. அப்புறம் இன்னைக்கும் கேசரியை திண்டா என்ன அர்த்தம்? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. உள்ள அன்னைக்கிளி கேப்ப குழி கிண்டி வச்சிருக்கா, அதை எடுத்துட்டு வந்து தாரேன், குடிச்சிட்டு பேசாமல் படுங்க.
எட்டி அன்னைக்கு ஒரு வாய் கேசரி கொடுக்க சொல்லடி உன் புருஷனை. அடியில கண்ணு முன்னாடி பார்த்துட்டு என்னன்னுட்டே திங்காம இருக்கிறது. அடியே ஒரு பச்சையும் ஒரு வாய் கேசரியும் கொடுக்க சொல்லுடி. ஐயா இந்த கிளடி என்ன இப்படி நாக்க தொண்ணாந்து ஓட்டுக்கிட்டு இப்படி தெரியுறா மனசி. சின்ன பிள்ளையே தோத்து போயிரும்போல் இருக்கு. எங்க மாமா சும்மா 2 வாய் எடுத்து கொடுத்து விடுங்க, அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? எட்டி நீ தான் மாமியாளுக்கு முடியாம போயிரும் கொடுக்காதேங்கிற, அப்புறம் பார்க்க பாவமா இருக்கு கொடுங்கிற. நடுவுல கடந்துக்கிட்டு நான் என்ன இப்படி பண்றது? என்னமோ பண்ணுங்க, தின்னுங்க திங்காம போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இந்த மனுஷனுக்கு சொல்லு பொறுக்காதே. இப்ப எங்க எந்திரிச்சு போறீரு உடனே பழக்கனே?